இந்த இராணுவத்தினர் எதை தேடி இங்கே வந்தார்கள்? கஜயாழி ஏன் இந்த மர்ம பொருளை இன்னும் காக்கிறது? அதற்கான உண்மையை அறிய நாம் காலத்தின் நதியை எதிர்த்து பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். பாசுபதாஸ்திரம் என்பது சிவபெருமானின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாகும். குருட்சேத்திர போர் தொடங்குவதற்கு முன்னரே பீஷ்மர், துரோணர் போன்ற மாவீரர்களையும் எதிர்கொள்ள தெய்வீக ஆயுதங்கள் தேவைப்படும் என்பதை கிருஷ்ணர் உணர்ந்தார். அதனால் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுமாறு அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தினார். ஏற்றுக்கொண்ட அர்ஜுனன் இமயமலையில் உள்ள இந்திரகீல மலையை அடைந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார். அந்த சமயம் அர்ஜுனனின் தவத்தை பற்றி கேள்விப்பட்ட மூகாசுரன் என்ற அரக்கன் ஒரு காட்டுப்பன்றியின் உருவில் அர்ஜுனனை தாக்க வந்தான். அர்ஜுனனின் மன உறுதியையும் வீரத்தையும் சோதிக்க விரும்பிய சிவபெருமான் கிராதன் உருவெடுத்து அங்கே வந்தார். அப்போது அர்ஜுனனும் வேடன் உருவில் இருந்த சிவபெருமானும் ஒரே நேரத்தில் அந்த பன்றியின் மீது அம்புகளை எய்தினர். யார் எய்த அம்பு முதலில் அந்த பன்றியை கொன்றது என்ற விவகாரத்தில் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அது பின்னர் ஒரு கடுமையான போருக்கு தள்ளப்பட்டது. அர்ஜுனன் தனது காண்டீவ வில்லால் எய்த அம்புகள் அனைத்து மலர்களாக மாறி விழுவதைக் கண்டு வியந்தார். அந்த வேடன் சாதாரண மனிதர் அல்ல, சிவபெருமான் தான் என்பதை அர்ஜுனன் உணர்ந்தார். அர்ஜுனனின் பக்தியையும் வீரத்தையும் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு தனது மிக சக்தி வாய்ந்த பாசுபதாஸ்திரத்தை வழங்கினார். சிவபெருமான் ஒரு கடுமையான நிபந்தனையையும் விதித்தார். இந்த ஆயுதத்தை சாதாரண மனிதர்கள் மீது ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் அது முழு படைப்பையும் அழித்துவிடக்கூடியது என்று எச்சரித்தார்.